Hello viewers, welcome back to our channel by the mom. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம். ஹைதராபாதி ஹலீம். ஹலீம் பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வாங்க அதுக்கான செய்முறையை பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இப்போது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 100 ml வாட்டர் தண்ணியும் ஊற்றிக்கிறோம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வைங்க. நல்லா குக் ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இன்னொரு குக்கரில் 350 கிராம் ஊற வச்ச கோதுமை, உடச்ச கோதுமையை ஊற வச்சுருக்கோம். 30 நிமிஷம் ஊற வச்சது அதை ஆட் பண்ணுறோம் இந்த குக்கரில். அடுத்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 50 கிராம் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பார்லி 50 கிராம் ஊற வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 50 கிராம் ஓட்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு நல்லா அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வைங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். ஹலீம்னாலே எல்லாமே நல்லா மேஷாக இருக்கும். ஸோ நல்லா மேஷ் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நான் குக் பண்ணணும். ஈவன் நம்ம போடுற கறியுமே நல்லா மேஷ் ஆக தான் விடுவோம். ஸோ ஹலீம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஒரு ரிச்சான, ரொம்ப ஒரு அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ரமதானில் சாப்பிடுவாங்க. ரமதானில் மட்டும் இல்லாமல் நார்மல் டேஸ்லேயும் சாப்பிடுவாங்க. ஸோ ஹலீம் செய்ய நிறைய பேருக்கு சாப்பிட்ருப்பாங்க. பட் அதை எப்படி செய்யணும்னு அந்த செய்முறை தெரியாது. இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டெப் 3க்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம போட்ட பார்லி, ஓட்ஸ், வீட், பாஸ்மதி ரைஸ் எல்லாமே நல்லா மேஷ்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும் டெக்ஸ்டர். இப்போது நம்மளோட அந்த சிக்கன் மசாலாலாம் போட்டு குக் பண்ண பார்த்திங்களா, அது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்டாக்கை கீழே ஊற்றிடாதீங்க, வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு, கரெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போது ஸ்டெப் 4, ஒரு சட்டியில் 200 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 200 கிராம் நெய் நல்லா சூடாகிட்ட உடனே நம்ம வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். 200 கிராம். அது நல்லா இந்த கலரில் வந்த உடனே நம்ம கோல்டன் ப்ரௌன், கொஞ்சம் டார்க் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடுறோம். இப்போ அதே நெய்யில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்லா ஃபைன்லி சாப்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். அடுத்து 4 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு ஆட் பண்ணுறோம். 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா எல்லாம் ஆட் பண்ணுறோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்ட உடனே 2 தக்காளி, நல்லா சாப் பண்ண தக்காளி அதையும் ஆட் பண்ணிடுறோம். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய அந்த சிக்கன் குருமா இருந்துச்சுல்ல, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த கோதுமை, பார்லிலாம் சேர்ந்து குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸ்சரையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்துடணும். அந்த குருமாவில் நம்மளுடைய பார்லி, ஓட்ஸ் அதெல்லாம் நல்லா சேர்ந்துடணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. until you reach this consistency. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெசன்டேஷனுக்கு உங்களுக்கு எந்த பவுலில் போடணுமோ அதில் போட்டு மேலே இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அனியன்ஸ்லாம் போட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். ஈவன் லெமன் ஸ்லைசஸ் கூட. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கிட்டு அப்படி மேலே ஊற்றுறோம். டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அது. ஸோ நம்மளுடைய ரிச்சான ஹெல்தியான ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த ரமதானுக்கு. உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.